தோனி நம்பி இனிமேல் வரக்கூடாது சொல்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இங்கே தான் நடந்திருக்கு. தலை தோனி கேப்டன்ஷிப் பண்றதுல தலை தோனி வீட்டில் வெளியில் உட்காந்து கை தட்டலாம். அதைத்தான் நானும் கேட்குறேன். நானும் லாக்டவுன்லேருந்து மேட்ச் பார்க்குறேன். இந்த ஆள் அடித்து நான் பார்த்ததே இல்லை. இந்த ஆளுக்கு எதுக்கிட்ட இவ்வளோ ஹைப் கொடுக்குறீங்க? யாரா? அதான் அவங்க தலை தோனி. என்னடா அவன் எப்படி பேசுகிறான்? என்னடா தெரியும் உனக்கு தோனியை பற்றி? என்ன தெரியணும்? 2011 வேர்ல்ட் கப் ஃபைனல் அடித்த 6ஓட அருமை தெரியுமா? இல்லை 2016 T20 வேர்ல்ட் கப் பங்களாதேஷ் கூட லாஸ்ட் ஓவரில் லாஸ்ட் பாலில் நடந்த ரன் அவுட் தான் தெரியுமா? அதை விடு, 2010 பஞ்சாபில் வச்சு பஞ்சாபே கதற விட்ட சம்பவம் தான் தெரியுமா? முதல்ல தோனி யாருன்னு தெரியுமா உனக்கு? 1981 ராஞ்சியில் பிறந்து 2004 டெபியூட் மேட்ச் ஆடி 2005 ஃபர்ஸ்ட் செஞ்சுரி அடிச்சு 2006 ICC ODI ரேங்கிங் நம்பர் 1. யாரு நீ சொன்னாலும் அடுத்த வருஷமே இந்தியன் டீம் கேப்டன் ஆகி ஒரு கேப்டனாக 2007 T20 வேர்ல்ட் கப், 2011 ODI வேர்ல்ட் கப், 2013 சாம்பியன்ஸ் ட்ராஃபி, 3 ICC ட்ராஃபி. இதில் மாஸ் என்னன்னா இது வரைக்கும் இதை யாரும் ரிப்பீட் பண்ண முடியல. டெஸ்ட்டில் 90 மேட்சஸ், ODIயில் 350 மேட்சஸ், T20யில் 98 மேட்சஸ். அது போக 2010, 11, 18, 21, 23 5 IPL ட்ராஃபிஸ். இது எதுவுமே தெரியாமல் லாக்டவுனில் மேட்சை பார்த்துட்டு நீ எல்லாம் பேசுகிற ஏண்டா?